பட்டய கிளப்பும் படைத்தலை ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது மாபெரும் சகாப்தம் கேப்டன் அவர்கள். உலகத்துக்கு பார்த்தீர்கள், அவரால் வாழ்வு பெறாதவர்களே இல்லை என்று சொல்லலாம் சினிமா உலகத்தில். இப்பொழுது யாராச்சும் ஒரு யூடியூபர் போய் அவரை பார்த்தா கூட அவர்களுக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய இன்னைக்கு எவ்வளோ யூடியூபர்ஸும் எவ்வளோ மனிதர்களும் வாழ்வு கொடுத்திருந்தார். அந்த வகையில் நான் சொல்லியிருந்தேன், கோரிக்கை வைத்திருந்தேன். அதாவது இந்த படத்துக்கு, படைத்தலைவன் படத்துக்கு ரிவ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய குறைகள் அப்படிங்கிறது எதையுமே பார்க்க வேண்டியதில்லை. கொண்டாடி தீர்க்க வேண்டிய ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அந்த வகையில் நான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதோ, இந்த படத்தில் இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம், கதை மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருணும் சொல்லி. ஆனால் இந்த எனர்ஜி என்றைக்கு சண்முக பாண்டியனும் விஜயகாந்த் தந்தை இல்லாமல் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறாரோ, விருதுநகரில் விஜயபிரபாகரனுக்கு வெற்றியை தவறவிட்டால், ஆனால் சண்முக பாண்டியன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். சமீபத்தில் வந்த மிஷனரியான ஒரு வித்தியாசமான கதைக்கலைன்னு சொல்லி மக்களை போட்டு கொன்ற வந்தது ஒரு பெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றது. நான் தியேட்டர் உரிமையாளர்கள், ரசிகர்கள் மற்றும் நிறைய ரிவ்யூஸ் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு பார்க்கும்போது சொன்ன பதில்கள் என்னன்னா, சார் கேப்டனோட பையன் நின்ட்டார் சார். அதாவது இப்படி ஒரு உயரத்தில், இப்படி ஒரு தன்மையில் அது அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அதாவது மனிதன் மனித உணர்வுகளே இன்றைக்கு மங்கி போயிட்டு இருக்குது. ஆனால் ஒரு மிருகத்துக்கான உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெரும் வெற்றியை கொடுத்து விட்டார். சண்முக பாண்டியன் ஜெயித்து விட்டார். படைத்தலைவன் பட்டியை கிளப்பிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் நண்பர்களே. ஆகவே இன்னும் 1 வாரம் இல்லை 2 வாரம் இல்லை, எல்லா வேலையிலும் ஒதுக்கி வைத்து எல்லா ரசிகர்களும் கேப்டனுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து தியேட்டரில் போய் படத்தை பார்த்து கொண்டாடி தீருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு